அதாவது சென்னை கண்ணகி நகரில் பெற்ற குழந்தையை விற்ற பெற்றோர் உட்பட 6 பேர் கைது செய்துள்ளனர். சென்னை சோழிநோடு தொகுதிக்குட்பட்ட கண்ணகி நகரில் வசித்து வரும் 27 வயதுடைய ஸ்ரீதர் என்கிற சிஜி, 23 வயதுடைய வினிஷா தம்பதிக்கு கடந்த 5 மாதங்களுக்கு முன்பாக, அதாவது கடந்த மே 18ஆம் தேதி பெண் குழந்தை பிறந்துள்ளது. ஸ்ரீதி வினிஷா தம்பதியினருக்கு ஏற்கனவே 2 பெண் குழந்தை இருப்பதால் 3வது குழந்தையை விற்க முடிவு செய்துள்ளனர். தனக்கு பிறந்த பெண் குழந்தையை திருவண்ணாமலையை சேர்ந்த 15 வருடங்களுக்கு குழந்தைகள் இல்லாத இருந்த தம்பதிக்கு 2,20,000 ரூபாய்க்கு பேரம் பேசி விற்பனை செய்துள்ளனர். இது தொடர்பாக தகவல் அறிந்த குழந்தைகள் நல அலுவலர் ராஜேஸ்வரி கொடுத்த புகாரின் பேரில் கண்ணகி நகர் போலீசார் 98, 99 PSS மற்றும் 81 சிறார் நீதி சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தனர். வழக்கு தொடர்பாக 8க்கும் மேற்பட்டோர் மீது வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில் சரளா, ஸ்ரீதர், சுமதி, வினிஷா, சீதா, சிவரஞ்சினி உள்ளிட்ட 6 பேரையும் கைது செய்து விசாரித்தனர். மேலும் சிலரை தேடி வந்தனர். குழந்தையை திருவண்ணாமலையில் விற்றது தெரிய வந்தது. குழந்தையை மீட்டு திருவண்ணாமலையில் குழந்தை நல அலுவலரிடம் ஒப்படைத்தனர் போலீசார். வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்த சரளா, ஸ்ரீதர், சுமதி, வினிஷா, சீதா, சிவரஞ்சினி ஆகிய 6 பேரையும் குரோம்பேட்டை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டதாக அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். மருத்துவ பரிசோதனை முடிந்த பிறகு சோழிங்கநல்லூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளனர். தகவல்களுக்கு நன்றி குமார்.